எல்லாருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல நம்ம எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் கணக்கடிப்படையில் இருக்கக்கூடியது. நீங்க எதை படிக்கிறதா இருந்தாலும் மேக்ஸ் சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பங்குச்சந்தைங்கிறது மேக்ஸ் சார்ந்து தான் இயங்க. நியூஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இருக்கும், அதெல்லாம் ஒரு அடிஷ்னலா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், அடிஷ்னலா தான் அதெல்லாம் பயன்படுமே தவிர அதை வைத்து நம்ம என்ட்ரி ஓகே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது இது உடைக்காது அப்படின்னு எல்லாம் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஓகேங்களா? அதே போல இண்டிகேட்டரோ இல்லை நியூஸ் எதுவுமே இது பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஒரு இண்டிகேட்டர் சொல்றோம்னா அது என்னன்னா நம்மளுடைய கிளாஸ்ல சொல்லி கொடுத்த இந்த வேல்யூஸ் இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு, அது இந்த வேல்யூ எல்லாம் நம்ம தனியாக இதை எடுத்து லைன் போடுவோம். அது எல்லாமே இப்போ நம்ம இண்டிகேட்டராகவே மேக்ஸ்ல கொண்டு வந்துடும் நம்ம. ஓகேங்களா? அது கூட தான் ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோன்னு ஒரு இண்டிகேட்டரையும் நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின ஒரு டீட்டெயில் இன்னைக்கு என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கவனிங்க. நான் ஒரு ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன் 23,200 நினைக்கிறேன். எனி ஸ்ட்ரைக் எந்த ஸ்ட்ரைக் வேணா எடுக்கலாம். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க. வீடியோ நான் ஆல்ரெடி இண்டிகேட்டர் வீடியோ போட்டிருக்கேன்னா என்ன ரூலுங்கிறது சொல்லியிருக்கேன்னா அதில் பாருங்க. இது என்னதுங்க 5 மினிட்ஸ்ல ஹைல இருக்கு. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஹைல வச்சிருக்கேன் இந்த வேல்யூஸ். இது நேத்து நடந்தது. இந்த இடத்துல பை ட்ரிகர் ஆச்சா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹை ட்ரிகர் ஆனா மட்டும்தான் பெரிய இது. அதை வைத்து நம்ம மைனர்ல ட்ரேட் பண்ணலாம். மைனருங்கிறது லோங்கிறது இன்ட்ராடேவோட முடிஞ்சு போயிடும். அது ட்ரெண்டு, அது வந்து ட்ரெண்டு கணக்கு கிடையாது. இன்ட்ராடேல ஏற்ற இறக்கங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற போல அது நடந்து அதை இன்வாலிட் பண்ணிடும் அப்புறமா. ஓகேங்களா? போய் அப்படியே அந்த ட்ரெண்டை இன்னும் உடைக்காம இருக்கிறது எதுனாக்கல இதுதான். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, எங்க இருந்தோ இந்த இடத்த வந்து இந்த பிரைஸ்க்கு மேலேயும் இந்த க்ளோசிங் மேலேயும் க்ளோஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டு. அதுல இருந்து பை. இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ்ங்கிறது இதுல அடிக்கப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டாப் லாஸ்ங்கிறது எது? இதுதான் ஸ்டாப் லாஸ். கரெக்டுங்களா? ஸ்டாப் லாஸே அடிக்கப்படவில்லை இந்த லைனு. ஆனா இன்னைக்கு காலையில என்ன பண்ணிட்டாங்க, இங்க பாருங்க, ஸ்டாப் லாஸ் கீழே க்ளோஸ் வச்சிட்டாங்களா, ஹிட் ஆயிடுச்சா? அப்ப என்ன, இந்த பையை இன்வாலிட் பண்ணிட்டாங்களா? அப்போ இன்னைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் போகும்? கால் சைடு போறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. ஆனா கால் சைடுல என்ன நடந்திருக்கும், கால் சைடுல நம்ம என்ன நடந்திருக்கும் அதை இப்போ நம்ம கால் சைடுல போய் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஐல கால் ஆர் புட்டு யாரு எந்த ட்ரெண்ட்ல இருக்கான்னு பார்த்துடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு மைனர் டைம் ஃப்ரேம்ல அவருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவர் யாருன்னு 1 மினிட்ல பார்த்து வர்த்தகம் பண்ணும். அது என்னங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். அதை வந்து லோல வச்சு பார்க்கணும். பாருங்க, இது 23,200 எடுத்துருங்க, இல்ல 100 எனி எது வேணா எடுத்துக்கோங்க. 1 மினிட்ல பார்த்துருந்தா இவர் பாருங்க இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, காலையிலே ஏற்கனவே இருந்த வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு திரும்பிட்டாரா? திரும்பிட்டு எகைன் இங்க வந்து எந்த இடத்துல பை திரும்புறாரு பாருங்க, இந்த வேல்யூல தான் பை திரும்புறாரு. கரெக்டுங்களா? ஆனா இது எதுக்குங்க, இன்ட்ராடே வேல்யூஸ். கரெக்டுங்களா? சாரி, க்ளோஸ் அந்த வேல்யூ வந்து என்னன்னு தெரியல, அந்த ஒரு வேல்யூ இருக்கு. இது வந்து ஸ்டாப் லாஸ் பிரைஸ். கரெக்டுங்களா? ஸ்டாப் லாஸ் வந்து நான் பிளாக் லைன்ல போட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல ட்ரிகர் பண்றாங்க, எடுத்துட்டாங்க. எது இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சு இது இன்வாலிட், இந்த பையை இன்வாலிட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது பாருங்க, எகைன் எங்க வந்து பை கொடுக்குறாரு பாத்தீங்களா? இந்த கேண்டில் 94.40க்கு மேலேயும் இந்த கேண்டலுடைய க்ளோசிங் 94.85க்கு மேலேயும் க்ளோஸ் கொடுக்குது. இதனுடைய ஸ்டாப் லாஸ் இதுதான். ஸ்டாப் லாஸ் எவ்வளவு அழகா இதை பிரேக் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சுட்டு ரீடெஸ்ட் எடுத்துக்கிட்டு மேல போய்கிட்டு. அது வரைக்கும் புட்ல என்ன ஆகலைங்க, அந்த பிரைஸ்க்கு கீழே போனவர் அதுக்கு மேல பிரேக் பண்ணவே முடியல. ஏன்னா ஒரு 127க்கு மேல பிரேக் பண்ணிருக்கணும்ல. அந்த இதுக்கு முன்னாடி இருந்த பை வேல்யூ ஹைல பிரேக் பண்ணிருக்கணும் இல்லையா, பிரேக் பண்ணல. அதனாலதான் இவர் பறந்துட்டாரு. அப்போ எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்தாரு? இதுவே நீங்க வந்து 5 மினிட்ஸ்ல இதையும் கன்சிடர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாப் லாஸ் 1 மினிட் அடிச்சிருக்காது. நீங்க 1 மினிட் எடுத்தீங்கன்னா என்னங்க எவ்வளவு பாயிண்ட்டுங்க, நீங்க எடுத்ததுல இருந்து ஒரு 4.80 5.80 ஸ்டாப் லாஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? சிம்பிள். அதுக்கு தான் 1 மினிட்டா நாம மாத்தணும். 50% ரிட்டர்ன். ஓகேங்களா? தட் இஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் இறங்குனதும் என்னன்றது, ஏன்னா கால் சைடு ஏறினாக்கல கண்டிப்பா நம்ம வேல்யூ மேக்ஸ் வேல்யூ நம்ம இங்க இருக்கும். அந்த மேக்ஸ் வேல்யூல நீங்க புக் பண்ணிருக்கணும். ஏன்னா கால்ல ஐல 5 மினிட்ஸ்ல இது வரைக்கும் இன்னும் ட்ரிகரே பண்ணலை. புரிஞ்சுங்களா? ஏன் இதுக்கு போட விட புக் பண்ணிருக்கணும்ன்றது இப்ப விட இருக்கா? ஓகேங்களா? அது அங்கிருந்து ரிவர்சல் ஆக போகுதுன்றது நல்லாவே தெரியுமே. அப்ப போயிட்டு நீங்க புட்டுல பாத்தீங்கன்னா ஹையில இன்னொரு வேல்யூ கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க, இங்க செல், இந்த செல் மீன்ஸ் இங்க பை ட்ரிகர்டு, இந்த பையை இன்வாலிட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிச்சு. அப்போ இனி புதுசா பை வந்தா பை ஆகும். அப்போ அது வரைக்கும் என்ன ஆகும்? கீழே தான் வந்துட்டு கீழே தான் வந்துட்டு கீழே தான். இங்க பாருங்க, கன்சாலிடேஷன் கன்சாலிடேஷன், எகைன் இங்க பை ட்ரிகர்ட், இங்க பாருங்க பை ட்ரிகர்ட் பாருங்க. அந்த ஐ அதே சேம் இதுக்கு முன்னாடி நடந்த பை இடத்துலயே தான் பை ட்ரிகர் ஆயிருக்கு இன்னைக்கு. இது ஐ அண்ட் லோ, அதுக்கு மேலதான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸ்டாப் லாஸ் இது இங்க பாருங்க, போயினவரு இங்க இதானாலும் இந்த பிரைஸ் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கல, மறுபடியும் பை எடுத்துக்கிட்டு தான் போறாப்ல. அப்போ எப்படி பயன்படுத்தணும்ன்றது நான் அந்த இண்டிகேட்டர்லயே சொல்லியிருக்கேன். யாரை நீங்க எடுத்தாலும் 5 மினிட்ஸ்ல ஐல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஆர் அல்லது வீக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட், ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா அவங்க டைரக்ஷன். அவ்வளோ சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. சரி, இன்னைக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 23,100 புட்டு 92 ரூபாய்க்கு பிலோ, கீழே இருந்தா நிஃப்டி ஏறும், மேல இருந்தா இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்க 92 rupees, அதுக்கு மேல போக விடவில்லை, இறங்கிடுச்சு. இங்க இருந்து ஏன் ஏறிச்சு? ஒய், இங்க இருந்து இதுக்காக ஏறினார், இந்த கேள்வி கூட இருக்கா? எகைன் இங்க வந்துட்டு இங்க இருந்து ஏன் திடீர்னு ஏறிட்டு இதுக்கு மேல ஏன் போக முடியாம திரும்பிட்டார்? இதற்கான விடைகளை கண்டுபிடிங்க. நான் இந்த வீடியோல இந்த லெவலுக்கு நான் ஃப்ரீ மார்க்கெட்ல கொடுக்கறது வந்து சும்மா ஒரு சிந்திக்கும் திறன், சிந்திங்க, உங்களுடைய சிந்தனையை வந்து நீங்க வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி என்பதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ நோக்கம், வேற ஒன்றும் கிடையாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.